My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 3 பார்க்க போறோம். cos x equal to minus 4 by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் cos lies in the third quadrant எப்படின்னு பார்த்தீங்கன்னா பையை விட அதிகம் 3 pi by 2 விட குறைவு. அதாவது இது வந்து 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, அடுத்து sin y கொடுத்துருக்காங்க. sin y equal to minus 24 by 25. இதுவும் தேர்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. பாருங்கள், பை அதாவது y is greater than pi and less than 3 pi by 2. ஸோ எக்ஸு ஒய் ரெண்டுமே தேர்டு குவாட்ரண்ட்டில் தான் வருது. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா cos x மைனஸ் ஒய் கேட்டிருக்காங்க. cos x மைனஸ் ஒய் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos x cos y ப்ளஸ் sin x sin y. அப்போ நமக்கு என்ன வேணும் பாருங்கள், cos x நம்ம கையில் இருக்குது, அடுத்து sin y நம்ம கையில் இருக்குது, cos y வேணும், sin x வேணும். ஓகே, ஸோ நம்ம தேர்டு குவாட்ரண்ட்டுக்கு போயிடலாம். தேர்டு குவாட்ரண்ட்டில் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆங்கிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கலாம். இது வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து காசு சைனு ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூஸாக வரும் இல்லையா? ஸோ இப்போது நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேல்யூ cos x equal to minus 4 by 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ adjacent side by hypotenuse. ஓகே, adjacent side minus 4 போட்டுடலாம், hypotenuseக்கு 5 போட்டுடலாம். இப்போ நம்ம தேர்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். தேர்ட் சைடு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், தட் இஸ் 25 மைனஸ் 16. ஸோ ரூட் எடுத்தோம்னா 9 வருது. ரூட்டுக்குள்ளே 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம sin x கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ sin x என்னவாக இருக்கும்? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நெகட்டிவ் வேல்யூ தான். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இது நெகட்டிவ் சைடு இல்லையா? ஸோ சைன் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக வரும் இல்லையா? ஸோ மைனஸ் 3 by 5. ஓகே, அடுத்து நமக்கு வேறு என்ன வேணும்? நமக்கு sin x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து cos y வேணும். cos yயும் நமக்கு தேர்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் நான் ஆங்கிள் y எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கையில் பாருங்கள், sin y கொடுத்துருக்காங்க இல்லையா? sin y வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ். ஆப்போசிட் சைட் 24, ஹைப்போட்டெனஸ் பார்த்தீங்கன்னா 25. ஓகே, அப்போ நம்ம தேர்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சைடு எப்படி கண்டுபிடிப்போம்? 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். ஓகே, ஸோ 25க்கு ஸ்கொயர் பண்ணால் 625, 24க்கு ஸ்கொயர் பண்ணால் 576, 625ல் 576 கழிச்சிடலாம். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுவோம். இது 15 ஆகிடும். 15 மைனஸ் 6 9. தென் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுவோம். இது 5 ஆகிடும். இது 11 ஆகிடும். 11ல் 7 கழிச்சா 4. ஸோ 49. 49க்கு ரூட் எடுத்தால் 7. அப்போது இந்த சைடு அட்ஜஸ்டன் சைடு வந்து 7 வரும். பட் இது வந்து மைனஸ் 7 இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம cos y கண்டுபிடிச்சிக்கலாம். cos y ஈக்குவல் டு adjacent side by hypotenuse, பட் மைனஸில் வரும். மைனஸ் 7 by 25. ஓகே, இப்போது நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். இங்கே எடுத்து நம்ம போட்டுடுவோம். cos x கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க மைனஸ் 4 by 5. அண்ட் cos y இப்போ தான் கண்டுபிடிச்சோம், மைனஸ் 7 by 25. ப்ளஸ் sin x இதோ கண்டுபிடிச்சோம் இல்லையா? மைனஸ் 3 by 5. sin y சம்மில் கொடுத்துருக்காங்க மைனஸ் 24 by 25. ஓகே, நவ் 5 into 25 125, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 4s are 28 ப்ளஸ் 3 into 24 72, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் பை 5 into 25 125. தென்
28 ஒரு 72 ஆட் பண்ணால் 100/125. ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 25 டேபிளில் அடிக்கலாம். 425 100, 525 இஸ் 125. ஸோ 4/5 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.